Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 30 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ப்ரீஃபெக்சரல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்குது. இப்போ வர ஓட்டம மிடில் ஸ்கூல் அவங்களுக்கு நடந்த எல்லா கேம்ஸ்லயுமே வந்து கண்டினியூஸா சூப்பரா லேண்ட் வின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீட்டாவுமே வந்து சூப்பரா அவனோட ஃபால்கன் ஷாட்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். செமிஃபைனல்ஸ்ல ஆப்போனன்ட்ட 5-0 சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியா வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு முன்னேறாங்க. இன்னொரு பக்கம் நான் கிரிக்கெட் டீமே ஆப்போனன்ட்ட 5-1 அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனல்ஸ்ல அவங்களுமே வின் பண்ணி இப்ப ஃபைனல்ஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த மேட்ச் ஓட்டம மிடில் ஸ்கூல் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கிஷிடா வந்து இதை பார்த்துட்டு நான் கிரிக்கெட் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாம தான் விளையாடுறாங்க. சுபாசா தான் அந்த டீம்ல ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்றான். அதுக்கப்புறமா ஷூட்டர்ஸோட ட்ரியோ அவங்க மூணு பேருமே வந்து அஃபென்ஸை பாத்துக்கிறாங்க. டிஃபென்ஸ்க்கு மோரிசாக்கி, இசிசாக்கி, அதுக்கப்புறமா சிங்கோ இவங்க மூணு பேருமே வந்து டிஃபென்ஸ்க்கு சாலிடா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான். என்னதான் அவங்க பெர்ஃபெக்ட்டான ஒரு டீமா இருந்தாலும் கடைசியில அவங்க எல்லாமே சுபாசாவை நம்பி தான் இருக்காங்க. சோ நம்ம சுபாசாவை மட்டும் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உராபே சொல்றான். நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா சுபாசாவை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியமே அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ பின்னாடி இருந்து சொல்றான். அவனாலதான் 2 வருஷமா நாங்க வந்து செகண்ட் டீமாவே வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த வருஷம் ரொம்பவே டிஃபரெண்டா தான் இருக்க போகுது. இந்த வருஷம் நாங்க டோஹோ அகாடமி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா உங்களுக்கு முன்னாடி இந்த வாட்டி ஓட்டம மிடில் ஸ்கூல் நான் கட்சுவை வின் பண்ணி காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உராபே சொல்றான். ஓ அப்படியா, நீங்க எல்லாரையுமே நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் கட்சுவை வின் பண்றதுக்குலாம் நீங்க கனவுலே நினைச்சாலும் நடக்காத காரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். நீங்க தான் கோஜிரோ ஹியூகாவா, ஒரு வாட்டி கூட நேஷனல்ஸ் நீங்க வின் பண்ணல, ஆனா நான் பண்ணிருக்கேன். உங்களோட ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் டாகேஷியவே வந்து பீட் பண்ணி நான் தான் இங்க நான் கட்சு டீம்ல சாம்பியன்ஷிப் டைட்டில் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா சொல்றான். இப்போ ஃபைனல்ஸ்மே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபைனல்ஸ் பாக்குறதுக்காக ஒரு 2 புது பிளேயர்ஸ் வராங்க. இவங்களோட பேரை நான் லேட்டரா சொல்றேன், ஆனா முக்கியமான பேர் தான், அப்புறமா நான் சொல்றப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சுபாஷ் அவங்க கோச் கிட்ட வந்து நான் இந்த மேட்ச்ல நீட்டாவா மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். எப்படி உராபே மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்களோட டிஃபென்ஸ் சாலிடா பாத்துக்கிடுவாங்க. அஃபென்ஸ்க்கு அவங்க எப்பயுமே நீட்டாவா தான் நம்பி இருக்காங்க. சோ நான் வந்து அவனை நின்னு மார்க் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றான். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது. கேம் ஸ்டார்ட் ஆன உடனே டெப்பே இசாவா 2 பேரும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. சுபாஷ் வந்து அதே இடத்துல தான் நின்னுகிட்டு இருக்கான். அவன் வந்து முன்னாடி போகல. அவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, சுபாஷ் எதுக்கு அட்டாக் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு உராபே ஒண்ணும் புரியாம ஓடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு எல்லாம் நாங்களே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே ஓடி வரான். ஷூட்டர்ஸோட ட்ரியோ 3 பேரும் தான் முன்னாடி ஃபாஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப உராபே மனசுக்குள்ளே நினைக்க நாங்களுமே வந்து நான் கட்சி டீம் கூட தான் நேஷனல்ஸ்ல ஆடணும். ஆனாலுமே அந்த டீம்ல இருந்தப்ப நாங்க ஜஸ்ட் ஒரு நலல் மாதிரி தான் இருந்தோம். நாங்க வந்து வெளியே தெரியவே இல்ல. சுபாஷா தான் எப்பவுமே டோர்னமெண்ட்ல MVP பிளேயராவும் வாங்கிட்டு இருந்த அவார்டு எல்லாமே. அந்த ஒரு வெறுப்பை தான் இத்தனை வருஷமா நாங்க ஸ்ட்ரென்த் ஆக்கி திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உராபே வந்து டக்குனு டெப்பே கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். இப்போ இவங்க 4 பேர் தான் வந்து ஓட்டம டீமோட 4 பிளேயர்ஸா இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவாமி சொல்றான். அதெல்லாம் இங்க நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உராபே வந்து நேரா லாங் பாஸா நீட்டா கிட்ட கொடுத்துறான். சரி இப்போ நான் கோல் அடிச்சு இந்த கேம் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி தர விதத்துல சுபாஷ் அவனை மார்க் பண்ணி நேரா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா சுபாஷ் இதுக்கு தான் அட்டாக் பண்ண வரலையா அப்படின்னு சொல்லிட்டு உராபே ரொம்ப ஷாக் ஆயிடுறான். நான் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா ரெடி ஆகுறான். நீட்டா நான் வந்துட்டு உன்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாவும் ஃபுல் ஃபயர்டா ஓடி வரா. 2 பேரும் ரொம்பவே ஃபயர்டா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ஸ்ட்ரைட்டா ஒரு கிளாஸ் நடக்குது. சுபாஷா தான் அந்த ஒரு போராட்டத்துல வின் பண்றான். அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அவனை பறக்க விட்டுறான். இப்போ சுபாஷாவும் நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிளிங் பண்ணிட்டு முன்னாடி போறான். அந்நேரம் ஓட்டமோட 4 பில்லர்ஸ் 4 பேரும் அவனை டிஃபென்ஸ் பண்றதுக்காக வராங்க. அவங்க 4 பேர் மைண்ட்லயும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, நாங்க இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். சுபாஷாவை நான் கட்சுவே வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணவே செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபயர்டா இருக்காங்க. சுபாஷா அடுத்து எப்படி மூவ் பண்ணுவோம் அப்படின்றத முதற்கொண்டு அவங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி அவனை நல்லாவே லாக் பண்ணிடுறாங்க. அப்போ உராபே கரெக்டா பால ஸ்டீல் பண்ண வரும்போது சுபாஷ் வந்து கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி நடிச்சு பால் வந்து பின்னாடி தள்ளி விட்டுறான். சுபாஷாவை அவங்களை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறேன், இவங்களோட ரிஃப்ளெக்சஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. நான் எந்தெந்த வழியில எல்லாம் மூவ் பண்ணுவேனோ அது எல்லா வழியுமே வந்து இவங்க கரெக்டா பிளாக் பண்ணிருக்காங்க. நான் மட்டும் முன்னாடி போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இவங்க என்கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணவே செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறேன். அந்த இஷிசா கிட்ட இருந்து பால போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உராபே சொல்றா. சுபாஷாவாலே முடியல அப்படின்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கு பாலத்துக்கு அங்கிட்டு பாஸ் பண்ணிடுறான். நான் கட்சி பிளேயர்ஸ் எப்படியாவது பால ஸ்டீல் பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்களுக்குள்ளே பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மறுபடியும் பால் சுபாஷா கிட்ட வருது. சுபாஷா கிட்ட வந்தோடனே சுபாஷா வந்துட்டு மறுபடியும் இசாவா கிட்ட லாங் பாஸா தூக்கி கொடுத்துறான். அந்த பால் ஓட்டம பிளேயர் கரெக்டா ஸ்டீல் பண்ண வரும்போது அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் கர்வாயி அந்த பக்கம் கரெக்டா இசாவாக்கு போயிருது. இசாவாக்கு எந்த ஒரு மார்க்கிங்குமே இல்ல. ரைட் இப்போ நான் ஸ்கோர் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவர்ஃபுல்லா கார்னர் நோக்கி ஒரு கிக் பண்றான். அதை ஈச்சிச்சு வந்துட்டு ரொம்பவே சூப்பரா பறந்து கேட்ச் பண்ணிடுறான். நான்கட்ஸோட மேனேஜர்ஸ் 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் கண்டிப்பா கோல் விழுந்துருன்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த ஆப்பனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணு சொல்லுது. இப்படியே போச்சு அப்படின்னா நான்கட்ஸ் டீம் தோக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பிளேயர்ஸ் புதுசா வந்திருந்தாங்க தெரியுமா, அவங்க சொல்றாங்க. எதுக்கு அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு எந்திரிச்சு நின்னு கேக்குது. அப்பதான் அந்த இன்னொரு மேனேஜர் பொண்ணு வந்துட்டு அதுல இருந்து ஒரு பையன் வந்துட்டு ஏற்கனவே தெரியும் போல, டே ஜீட்டோ நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. நான் வந்து நான் கட்சோட மேட்சை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். நான் வந்து நான் கட்சி டீமோட மேனேஜர்ல ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு மேனேஜர் கேக்குது. ஆமா இவன் எனக்கு நல்லாவே தெரியும், இவன் என்னோட கசின் தான், இவனோட பேர் வந்துட்டு ஜீட்டோ அப்படின்னு சொல்றா. ஜீட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கேரக்டர். சரி நான் கட்சி தோக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பண்ணி கேக்குறா. நாங்க வந்து நான் கட்சோட ஸ்ட்ரென்த்துமே பார்த்தோம், ஆனா ஓட்டம மிடில் ஸ்கூலும் ரொம்பவே சூப்பரா தான் விளையாடுறாங்க. அதுலயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட கோல் கீப்பர் அவன் வந்துட்டு எல்லா பாலையும் நல்லாவே கேட்ச் பண்றவனா தான் இருக்கிறான். அதுலயும் பர்டிகுலரா அந்த நம்பர் 9 மேல நான் வந்து இன்னுமே கியூரியஸா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ சொல்றான். நீ சொன்னது கரெக்ட் தான், அவன் என்னதான் போன வாட்டி சுபாஷா கூட தோத்துறதால அவன் வந்துட்டு டஃப்பான ஒரு பேட்டில் கொடுத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி சொல்றாரு. சுபாஷாக்குமே அவனோட எபிலிட்டி நல்லாவே தெரிஞ்சிருக்குது, அதனாலதான் அவன் போய் அவனை மார்க் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அது சரி நீங்க முதல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ அவரை பார்த்து கேட்கறான். என்னோட பேரு காட்டகிரி, நான் வந்துட்டு ஜாப்பனீஸ் நேஷனல் ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல இருந்து வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு வந்து ஜீட்டோவை ஏற்கனவே தெரிஞ்சுக்குது, அவனோட பேரு அவன் ஸ்கூல் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாரு. இந்த ஒரு கேம் வந்துட்டு ஃபுல்லாவே டிஃபென்சிவ் சைடா தான் போகுது, அதனால அஃபென்ஸ் வந்துட்டு ரொம்ப
பெருசா இருக்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் கோலை யார் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிலி வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு மேல ஓட்டமோட கோல் கீப்பரை பாக்குறப்ப அவன் வந்துட்டு எந்த பாலையும் அவ்வளவு ஈஸியா விடுற மாதிரி தெரியல. சோ சுபாசாவே போய் ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் உண்டு. ஆனா சுபாசா முன்னாடி ஸ்கோர் பண்ண போயிட்டு நீட்டாவை அப்படியே விட்டுட்டான் அப்படின்னா நீட்டா வந்துட்டு கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடுவான். இந்த பேட்டிலே வந்துட்டு சுபாசா நீட்டாக்கு நடுவுல நடக்க போற ஒரு போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப பால்மே மறுபடியும் நீட்டா கிட்ட வருது. சுபாசா தான் பக்கத்துல ஓடி போறான். வாங்க சுபாசா, போன வாட்டி நான் வந்துட்டு உங்ககிட்ட ஸ்ட்ரென்த்துக்கு மேட்சான ஒருத்தன் கிடையாது, ஆனா இந்த வாட்டி நான் என்னோட வேற டெக்னிக்கை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ரெடியா வரான். அவன் சுபாசா பக்கத்துல கூட ஓடி போகாம தூரத்துல நின்ன மாதிரி அப்படியே ஒரு ஃபால்கன் ஷாட் அவனோட கொடுக்குறான். அது சுபாசாவோட தலைக்கு சைடு கூடி ரொம்பவே ஃபோர்ஸா போகுது. சுபாசாவால ரியாக்ட் கூட பண்ண முடியல. மோரிசாக்கி அதை தடுக்க ட்ரை பண்றான். பட் அவன் கையை தண்டியே போயிருது. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க ஓட்டமோ பிளேயர்ஸ்லாம். ஆனா அந்த பால் வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல கோல் போஸ்ட்டுக்கு அந்த பக்கமா வெளியே கூடி போயிருது. ஆனா அப்ப பார்த்தா சுபாசாவோட தலையில இருந்து லைட்டா அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்த்ததான் சுபாசா, இது வந்துட்டு கண்டிப்பா கோல் விழுந்திருக்கும், ஆனா நீங்க உங்க தலையை வச்சு லைட்டா அதை டாஜ் பண்ணி தான் தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சுபாசா அவனை பார்த்து சிரிச்சுட்டு, நீ வந்துட்டு நல்லா விளாடுற நீட்டா, எனக்கு வந்துட்டு இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குது, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்படி ஒருத்தனை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அடுத்த 2 டீமுக்கு இப்போ ஒரு பிரேக் டைம் கிடைக்குது. அந்நேரம் ஜீட்டா வந்துட்டு சொல்றான், இவனுக்கு வந்துட்டு ஆப்பனன்ஸ் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஜப்பான் வந்துட்டு சுபாசாக்கு ரொம்பவே சிறுசு, ஒருத்தர் கூட சுபாசாக்கு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட்னு சொல்லிட்டு கிடையாது. கோஜிரோ, வாகசிமிசு, மாட்சியாமா, மிசுஹி, டாச்சிபானா ட்வின்ஸ் இவங்க எல்லாருமே அவனோட பெஸ்டான ஆப்பனன்ஸா தான் கன்சிடர் பண்ணப்பட்டாங்க. ஆனா அது எல்லாமே வந்துட்டு மிடில் ஸ்கூல்ல. இந்த ஒரு 2 வருஷத்துல சுபாசாவோட growthக்கு ஈக்குவலா அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியல. சுபாசா வந்துட்டு இப்பவே ஏற்கனவே ஒரு ஹை ஸ்கூல் பிளேயரை விட அதிகமான லெவல்ல தான் இருக்கிறான். ஆனா இப்ப சுபாசா வந்துட்டு நீட்டா மாதிரி ஒருத்தனை மீட் பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு ஆள்னா அது வந்துட்டு சுபாசாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி சொல்றாரு. சோ ஜீட்டோ, நீயுமே வந்துட்டு சுபாசாக்கு ஒரு புது ரைவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி சொல்றாரு. ஆமா கண்டிப்பா நான் வந்துட்டு இருப்பேன், நான் வந்துட்டு நான்கு டீம் 3rd டைம் சாம்பியன்ஷிப் டைட்டில் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ சொல்றான். டேய் ஜீட்டோ, உனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கசின் வந்துட்டு அவனை நல்லா கலாய்க்கிறா. இப்ப கேமே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஓட்டமோ மிடில் ஸ்கூலுக்கு ஒரு கார்னர் கிக் கிடைக்குது. ஏன் அப்படின்னா சுபாசாவா வந்துட்டு பால் டச் பண்ணிட்டு தான் போயிருக்கு இல்லையா, அதனால உராபே தான் பால் வந்துட்டு கிக் பண்றான். நீட்டா கூடவே தான் சுபாசா ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா அந்த பால் வந்துட்டு வேற ஒரு பிளேயர் கிட்ட போகுது. மோரிசாக்கி நீ ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அதே மாதிரி மோரிசாக்கி ஜம்ப் பண்ணி அந்த பாலை கேட்ச் பண்ணிடுறான். அப்படியே பால தூக்கி இசாவா கிட்ட கொடுத்துறான். இசாவா கிட்ட இருந்து ஓட்டமோ பிளேயர்ஸ் பால் ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்படியே 2 டீமும் மாறி மாறி ஸ்டீல் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் இருக்காங்க. 2 டீமும் ஸ்கோர் பண்ண பாடவே இல்ல. 2 டீமும் இன்னுமே 0-0 சொல்லிட்டு தான் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கோல் தான் வந்துட்டு இந்த கேம்ல பெரிய இம்பாக்டே கொடுக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ காட்டகிரியை பார்த்து சொல்றான். எப்பே இசாவா முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல உராபே வந்துகிட்டு இருக்காங்க. உங்களால எங்களை தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உராபே கான்ஃபிடென்ட்டா வரான். இன்னொரு சைடு பால பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் இப்ப அட்டாக்கிங்ல வந்து ஜாயின் பண்றான். இசாவாவும் பால அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட் சைடுக்கு சுபாசா கிட்ட கிக் பண்ணி அனுப்புறான். சுபாசாக்கு பக்கத்துல உராபே அப்புறம் இன்னொரு பிளேயர் 2 பேருமே வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. டிஃபென்ஸ் இவங்களை தாண்டி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் பால கிரவுண்ட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போக ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இவங்க என்கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா பால் வந்துகிட்டு இருக்கும்போதே கிக் பண்றதுக்கு பொசிஷன் எடுக்கிறான். ரன்னிங்ல வந்துகிட்டு இருந்த பால் கிரவுண்ட்ல ஹிட் பண்ண கூட விடாம அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போதே ஷூட் பண்ணிடுறான். பாலுமே கார்னர் நோக்கி ஃபுல் ஸ்பீடா போகுது. ஈச்சிஜாவும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றான் ஜம்ப் பண்ணி. பட் அவனால சுத்தமா முடியல. பால் வந்துட்டு கோல் விழுந்துருது. பெர்ஃபெக்ட்டான பால் கண்ட்ரோலோட சுபாசா வந்துட்டு அவங்க டீமுக்கு ஃபர்ஸ்ட் கோலை எடுத்து கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 29 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் கோலே வந்துட்டு விழுகுது. இப்ப ரெஃபரியுமே அப்படியே விசில் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் கட்ஸ் டீம் தான் இப்ப வர லீடிங்ல இருக்காங்க. ஜீட்டோவும் சுபாசாவை பார்த்துட்டு இவன் ரொம்பவே அமேசிங்கா இருக்கம்ல, பால் வந்துட்டு கிரவுண்ட்ல ஹிட் பண்ண கூட விடல, அவ்வளவு அக்யூரேட்டா பால் வந்துட்டு ஷூட் பண்ணிருக்கான். இதை வந்துட்டு கோல் கீப்பரால கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீட்டாவே இது வந்துட்டு ரொம்பவே கடுப்பா இருக்குது. அவர் எப்படி கரெக்டா பால கீழே கூட விடாம இப்படி ஷூட் பண்ணாரு அவ்வளவு அக்யூரேட்டா. அவர் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி தான் இப்படி ஷூட் பண்ணிருக்காரு. நான் இந்த கேம்ல வின் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு யோசனையோட நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நீட்டா வந்துட்டு இந்த கோலுக்கு திரும்ப பதிலடி கொடுப்பானா இல்லையன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.